வணக்கம். இன்றைய நாம் ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்னைக்கு பேச போறோம். முக்கியமா ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் சர்க்குலர்ஸ், சில பேங்கிங் நியூஸ், அப்புறம் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா, அதாவது PMVVY திட்டம் பத்தின டீடைல்ஸும் இருக்கு. இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். குறிப்பா பேங்கிங் ரூல்ஸ்ல என்னென்ன புது மாற்றங்கள், அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு பென்ஷன் திட்டம் பத்தியும் விரிவாவே பார்க்கலாம். என்னென்ன இருக்கு இதுல? ஆமாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தங்கம் வெள்ளி மேல கடன் வாங்குறதுக்கான புது ரூல்ஸ், வீட்டு கடன்ல சில மாற்றங்கள், டெபாசிட் வட்டி விகிதங்கள் பத்தி, அப்புறம் இந்தியாவுக்கு வர்ற FDI பத்தின RBI அனாலிசிஸ், கடைசியா அந்த PMVVY திட்டம், அதோட எல்லா விவரங்களையும் பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்த்தா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அப்போ முதல்ல ஆர்பிஐயோட புது விதிமுறைகள்ல ஆரம்பிக்கலாமா? தங்கம் மற்றும் வெள்ளி மீதான கடன் வழிகாட்டுதல் 2025. இது என்ன சொல்லுது? என்ன இதுல முக்கியம்? ம் இந்த கைட்லைன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா பேங்க்குக்குமே இது பொருந்தும். பேமெண்ட் பேங்க்ஸை தவிர கோஆபரேட்டிவ் பேங்க், NBFCகள், ஏன் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கூட இது பொருந்தும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், புல்லட் ரீபேமெண்ட் லோன். புல்லட் ரீபேமெண்ட் அது என்னது? பேரு கேட்க வித்தியாசமா இருக்கே. ஆமா, சாதாரணமா லோன் வாங்கினா மாசம் இல்ல குறிப்பிட்ட டைம்ல வட்டியும் அசலும் கட்டுவோம் இல்லையா? ஆனா இந்த புல்லட் ரீபேமெண்ட்ல லோன் பீரியட் முடிகிற வரைக்கும் எதையும் கட்ட தேவையில்லை. லோன் மெச்சூர் ஆகும்போது மொத்த அசலையும் அதுக்கான வட்டியும் ஒரேடியா கட்டினா போதும். ஓ அப்படியா? இது ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கு நல்லா இருக்கும் போலியே. சரி, இந்த புல்லட் லோனுக்கு எவ்ளோ காலம் டைம் தராங்க? தங்கம் வெள்ளி அடமானத்துக்கு என்ன லிமிட் இருக்கு? இந்த புல்லட் கடன்களுக்கு அதிகபட்சம் 12 மாசம் தான் டைம். ஓ 12 மாசம் தானா? சரி சரி. ஆமா, அடமானம் வைக்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதிகபட்சம் 1 கிலோ தங்கம், அதாவது தங்க நகை, 10 கிலோ வெள்ளி நகை, அப்புறம் 50 கிராம் கோல்டு காயின், 500 கிராம் சில்வர் காயின் வரைக்கும் அடமானம் வைக்கலாம்னு ஒரு லிமிட் இருக்கு. இன்னொரு விஷயம், பிரைமரி கோல்டு சில்வர்னு சொல்றாங்க. அது நகை காயின் இல்லாம மத்த ஃபார்ம்ல இருக்கிற தங்கம் வெள்ளியை குறிக்குது. சரி, இந்த லோன் டு வேல்யூ, அதாவது LTV விகிதம் எப்படி இருக்கு? இது கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியம். LTV விகிதம், அதாவது உங்க பொருளோட மதிப்புல எவ்வளோ % லோன் கிடைக்கும்னு இருக்குல்ல, அது நீங்க வாங்குற கடன் தொகையை பொறுத்து 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. 2.5 லட்சம் வரைக்கும் லோன்னா பொருளோட மதிப்புல 85% வரைக்கும் கிடைக்கலாம். LTV 85%. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும்னா 80% வரைக்கும், LTV 80%. 5 லட்சத்துக்கு மேல லோன் வாங்கினா 75% தான், LTV 75%. இது ஒருவேளை பெரிய லோனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேஃப்டி பாக்குறாங்கன்னு தோணுது RBI. புரியுது. மதிப்பை எப்படி கணக்கிடுவாங்க? இதுல ஏதாவது பிரச்சனை வராம இருக்க கிளியரா சொல்லிருக்காங்களா? ஒருவேளை கடனை கட்ட முடியலன்னா ஏலம் விடும்போது என்ன ரூல்ஸ்? அது நல்ல கேள்வி. வேல்யூ கணக்கிடுறதுல டிரான்ஸ்பரன்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கடந்த 30 நாள் சராசரி விலை இல்லனா ஏலத்துக்கு முந்தின நாள் விலை, இது ரெண்டுல எது கம்மியோ அதை பேஸா எடுத்துப்பாங்க. இதுவும் IBJA இல்லனா செபி அப்ரூவ் பண்ண ரேட் படி இருக்கணும். முக்கியமா தங்கத்தோட பியூரிட்டியை வச்சுதான் வேல்யூ. கல்லு மாதிரி மத்ததோட மதிப்பு சேர்க்க மாட்டாங்க. ஓகே. ஏலம் விடுற சூழல் வந்தா கடன் வாங்குனவருக்கு ஒரு நியாயமான சான்ஸ் கொடுக்க சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல ஏலம் பத்தி முன்னாடியே சொல்லணும். 2 முக்கியமான நியூஸ் பேப்பர்ல பொது அறிவிப்பு கொடுக்கணும். ஏலத்துல ஆரம்ப விலை பொருளோட இப்போதைய மதிப்புல குறைஞ்சது 90% இருக்கணும். ஒருவேளை 2 தடவை ஏலம் போகலன்னா அதுக்கப்புறம் 85% குறைக்கலாம். இதெல்லாம் ட்ரெயின் ஆன ஸ்டாஃப் இல்லனா ஏலம் விடுறவங்க தான் நடத்தணும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஏலத்துல கடன் தொகைக்கு மேல பணம் கிடைச்சா அந்த எக்ஸஸ் பணத்தை 7 நாளுக்குள்ள கடன் வாங்கினவருக்கு திருப்பி தரணும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆமா, இது கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு ஆறுதல். சரி, தங்கம் வெள்ளியை விட்டுட்டு ஹோம் லோன் பக்கம் போவோம். அங்க என்ன மாற்றங்கள்? ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல, அதுல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ரிஸ்க் வெயிட்டேஜ் அது என்னது சுருக்கமா? அது பேங்க்ஸ் அவங்களோட கேபிட்டல் போதுமான அளவு இருக்கான்னு கணக்கு போட உதவும். சிம்பிளா சொன்னா, ஒரு லோனா பேங்க்குக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு காட்டுற ஒரு நம்பர். இந்த ரிஸ்க் வெயிட்டேஜ் லோன் அமௌண்ட் அப்புறம் LTV ரேஷியோவை பொறுத்தும் மாறும். எப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் லோன் LTV 80%க்குள்ள இருந்தா ரிஸ்க் வெயிட் 35%. 30 லட்சத்துல இருந்து 75 லட்சம் வரைக்கும் லோன், அங்கேயும் LTV 80%க்குள்ள இருந்தா அதே 35% தான். சரி. ஆனா 75 லட்சத்துக்கு மேல லோன் போனா
எல்டிவி 75%க்குள்ள இருக்கணும், ரிஸ்க் வெயிட் 50% ஆயிடுது. அப்புறம் மேக்ஸிமம் ரீபேமெண்ட் பீரியட், மொரட்டோரியம் எல்லாம் சேர்த்து 20 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிஸ்க் வெயிட்டேஜ் மாற்றங்கள் பார்க்கும்போது பெரிய ஹோம் லோன் ரிஸ்க்கை பேங்க்ஸ் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்னு ஆர்பிஐ நினைக்குதுன்னு தோணுது. அப்படியா? பேங்கோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு முக்கியம்தான். சரி, அடுத்து டெபாசிட் வட்டி விகிதங்கள் பத்தி என்ன தகவல்? டிபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல சில பேசிக் ரூல்ஸை ஆர்பிஐ மறுபடியும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு பேங்கோட எல்லா பிரான்ச்லயும் ஒரே மாதிரி வட்டி விகிதம் தான் இருக்கணும், தனியா கஸ்டமர் கூட பேசி ரேட்டை மாத்தக்கூடாது. இது ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குது இல்லையா? ஆமா, கரெக்ட். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நார்மல் ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 1% வரைக்கும், பேங்க் ஸ்டாஃப்க்கு இன்னொரு 1% கூட வட்டி கொடுக்க பேங்க்ஸ்க்கு பெர்மிஷன் இருக்கு. ஓ, டைம் பீரியட் பார்த்தா டொமஸ்டிக் டெபாசிட்க்கு மினிமம் 7 நாள். ஆனா என்ஆர்இ டெபாசிட், அதாவது வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்களோட டெபாசிட்க்கு மினிமம் 1 வருஷம். எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் இருக்குல்ல, ஃபாரின் கரன்சில போடுறது, அதுக்கு 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் பத்தி வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா அப்டேட் இருக்கா? ஆமா இருக்கு. 1ல இருந்து 5 இயர்ஸ் எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட்க்கு பேங்க்ஸ் கொடுக்கலாங்கிற மேக்ஸிமம் வட்டி வரம்ப ஆர்பிஐ கொஞ்ச நாள் முன்னாடி 150 பேசிஸ் பாயிண்ட் பிபிஎஸ் வரைக்கும் ஏத்திருக்கு. 150 பிபிஎஸ், அதாவது 1.5%. ஆமா, கரெக்ட். 100 பிபிஎஸ்னா 1%. இந்த உயர்வுனால பேங்க்ஸ் இப்ப ஃபாரின் கரன்சி டெபாசிட்க்கு கொஞ்சம் கூட வட்டி கொடுக்க முடியும். இது வெளிநாட்டு முதலீட, குறிப்பா டாலர் மாதிரி கரன்சியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர உதவுன்னு பாக்குறாங்க. இது ஏஆர்ஆர் அன்னு சொல்ற ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்டோட லிங்க் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டு முதலீடு முக்கியம்தான். சரி, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ் பத்தி ஏதாவது புதுசா? ஆமா, ஆர்ஆர்பிக்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் ஆக்க கேபிட்டல் அடிக்வசி, அதாவது மூலதன போதுமான தன்மை பத்தி புது ரூல்ஸ் வந்திருக்கு. அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஏத்த மாதிரி போதுமான கேபிட்டல் இருக்கணும். மினிமம் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ சிஏஆர் 9% இருக்கணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. இதுல டயர் 1 கேபிட்டல்னு சொல்ற கோர் கேபிட்டல் 7%க்கு மேல இருக்கணும். இது ஆர்ஆர்பிகள் ஸ்டேபிளா இருக்க உதவும். டாக்குமெண்ட்ஸ்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விழிப்புணர்வு வாரம் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கே. ஆமா, முக்கியமான விஷயம்தான். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க ஆர்பிஐ மார்ச் 10ல இருந்து 16, 2025 வரைக்கும் ஒரு வாரம் அனுசரிச்சாங்க. அதோட தீம் இந்தியா டிஜிட்டலில் செலுத்துகிறது, இந்தியா பேஸ் டிஜிட்டலி, ஆன்லைன் பேமெண்ட்ஸ், யூபிஐ இதெல்லாம் எப்படி சேஃபா கரெக்டா யூஸ் பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்க இது ஒரு நல்ல முயற்சி. டிஜிட்டல் மயம் அதிகமா இருந்த காலத்துல இது தேவைதான். சரி, அடுத்து எஃப்டிஐ பத்தி ஆர்பிஐயோட அனாலிசிஸ் என்ன சொல்லுது? ஆர்பிஐ 2023-24 ஃபைனான்ஷியல் இயருக்கு கிட்டத்தட்ட 2400 எஃப்டிஐ கம்பெனிகளை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்தியாவுக்கு எஃப்டிஐ வர்ற முக்கியமான நாடுகள் வழக்கம் போல சிங்கப்பூர், மொரிஷியஸ், அமெரிக்கா தான். பணம் எங்க போகுதுன்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங், அப்புறம் சர்வீஸ் செக்டர்ஸ் தான் மெயின். அதுலயும் குறிப்பா ஐடி, டெலிகாம் இதுலலாம் நிறைய போகுது. வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த கம்பெனிகளோட ஓவரால் சேல்ஸ் growth 2023-24ல 9.3% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இது 20.3% இருந்துச்சு. ஓ, குறைஞ்சிருக்கா? ஆனா சேல்ஸ் குறைஞ்சாலும் இந்த கம்பெனிங்க செலவை நல்லா கண்ட்ரோல் பண்ணதால அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 20.4% அதிகரிச்சிருக்கு. அட, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சேல்ஸ் கம்மி, ஆனா லாபம் ஜாஸ்தி. ஆமா, இது ஒரு கவனிக்க வேண்டிய போக்கு. ஒருவேளை எக்கனாமிக் கண்டிஷனை எதிர்பார்த்து கம்பெனிங்க எடுத்து ஸ்டெப்ஸா இருக்கலாம். அடுத்து அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் ஏஏ சிஸ்டம்க்கு சுய கட்டுப்பாட்டு அமைப்புகள் எஸ்ஆர்ஓஸ் தேடுறதா ஒரு நியூஸ் இருக்கே, அது என்ன விஷயம்? அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் ஏஏங்கிறது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சிம்பிளா சொன்னா நம்மளோட பர்மிஷனோட நம்மளோட வேற பேங்க் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் மாதிரி பல ஃபினான்ஷியல் தகவலை ஒரே இடத்துல சேஃபா பார்த்துக்கலாம். இல்லைன்னா லோன் வாங்குறது மாதிரி தேவைகளுக்கு பேங்க்ஸ் கூட ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். ஓ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, இந்த ஏஐ சிஸ்டம் நல்லபடியா கஸ்டமர் நலனை பாதிக்காம இயங்கணும் இல்லையா? அதை மேற்பார்வை செய்ய, ரெகுலேட் பண்ண செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் எஸ்ஆர்ஓஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐ அப்ளிகேஷன்ஸ் கேக்குது. யார் இந்த எஸ்ஆர்ஓவை அப்ளை பண்ணலாம்? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்கணும், மினிமம் 2 crore நெட்வொர்த் இருக்கணும், அப்புறம் ஏஐ இண்டஸ்ட்ரியில கணிசமான மெம்பர்ஸ் இருக்கணும். அதாவது குறைஞ்சது 100 மெம்பர்ஸ் இல்லைன்னா 75% கம்பெனிஸ் அதுல இருக்கணும். இது ஏஐ சிஸ்டம் நல்லா வளர உதவும். சரி, இந்த ஆர்பிஐ பேங்கிங் நியூஸ் பகுதியில கடைசியா இந்திய அரசுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் WMA லிமிட் பத்தி என்ன சொல்லியிருக்கு?
WMAங்கிறது பேசிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அவங்களோட வரவு செலவு நடுவுல வர்ற டெம்பரரி பணப்பற்றாக்குறைய சமாளிக்க RBI கொடுக்கற ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி. ஓ, ஷார்ட் டேர்ம் லோனா? ஆமா. 2025-26 ஃபினான்ஷியல் இயரோட முதல் பாதிக்கு, அதாவது ஏப்ரல் செப்டம்பர் 2025க்கு இந்த WMA லிமிட்டை 50,000 கோடியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த லிமிட்ல 75% வரைக்கும் யூஸ் பண்ணிட்டா RBI மார்க்கெட்ல புதுசா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இந்த WMA கடனுக்கு வட்டி வந்து இப்போதைய ரெப்போ ரேட்ல இருக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் இந்த லிமிட்டை தாண்டி ஓவர் டிராப் பண்ணா வட்டி ரெப்போ ரேட்டை விட 2% ஜாஸ்தியா இருக்கும். இது கவர்மெண்ட் ஃபைனான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. RBI சம்பந்தப்பட்ட நிறைய முக்கிய விஷயங்களை பார்த்துட்டோம். சூப்பர். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாமா? பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா. பேரை கேட்டாலே இது வயசானவங்களுக்கான திட்டம்னு தெரியுது இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது ஸ்பெஷலா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம். அவங்களோட வயசான காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேபிளான வருமானம் கிடைக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இதை யார் நடத்துறா? எப்போ ஆரம்பிச்சாங்க? இந்த திட்டத்தை லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது LIC மட்டும்தான் நடத்துறாங்க. வேற யாரும் இந்த பாலிசியை விற்க முடியாது. இது ஜூலை 21, 2017 அபிஷியலா லான்ச் பண்ணாங்க. இது எப்படி வேலை செய்யுது? ஒரு சீனியர் சிட்டிசன் இதுல எப்படி பெனிஃபிட் அடையலாம்? இதோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள். சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு தொகையை மொத்தமா, அதாவது லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கணும். வாங்கின உடனேயே அவங்க செலக்ட் பண்ண மாதிரி மாசமோ 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். இது கரெக்டா 10 வருஷத்துக்கு தொடர்ந்து கிடைக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம்? அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். 10 வருஷ பாலிசி டேர்ம் முடிஞ்சதும் அவங்க முதல்ல கட்டின முழு பிரீமியம் தொகையையும் LIC திருப்பி கொடுத்துரும். ஓ, அசல் திரும்ப கிடைச்சிடுமா? ஆமா, அதனால இது ஒரு வகையில அசல் திரும்ப கிடைக்கிற ஒரு பென்ஷன் திட்டம்னு சொல்லலாம். இதுல சேர வயசு என்ன? பாலிசி காலம் 10 வருஷம் தானா? மாத்த முடியாதா? 60 வயசு முடிஞ்ச யாரு வேண்டாலும் சேரலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, அது நல்லது. பாலிசி காலம் ஃபிக்ஸட் தான், கரெக்டா 10 வருஷம். அத மாத்த முடியாது. பென்ஷன் எப்போ கிடைக்கும்? அந்த மாதாந்திரமா காலாண்டுங்கிறத அப்புறம் மாத்திக்கலாமா? பென்ஷன் எப்படி வேணும்னு மாதாந்திரம், காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு பாலிசி வாங்கும்போதே முடிவு பண்ணிடணும். அத பாலிசி பீரியட்ல மாத்த முடியாது. பென்ஷன் எப்போ கிடைக்கும்ங்கிறது நீங்க செலக்ட் பண்றத பொறுத்தது. மாசம்னா பாலிசி வாங்கி 1 மாசம் கழிச்சு, காலாண்டுனா 3 மாசம் கழிச்சு, அப்படி. இதுல மினிமம் எவ்வளவோ மேக்ஸிமம் எவ்வளோ பென்ஷன் வாங்கலாம்? அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? இதுலயும் மினிமம் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. சுருக்கமா சொல்றேன். மினிமமா மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் வேணும்னா கிட்டத்தட்ட 1.57 லட்சத்துல இருந்து 1.62 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க செலக்ட் பண்ற பென்ஷன் மோட பொறுத்து இந்த அமௌண்ட் கொஞ்சம் மாறும். சரி, மேக்ஸிமமா மாசம் 9,250 ரூபாய் பென்ஷன் வாங்கலாம். இல்லனா வருஷத்துக்கு 1,11,000 ரூபாய். இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை 15 லட்சம். இல்லனா கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம், பென்ஷன் மோட பொறுத்து. ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் வாங்குற எல்லா PMVVY பாலிசியோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து 15 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஓ, அப்ப மேக்ஸிமம் ஒருத்தர் 15 லட்சம் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ல போட முடியும். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வட்டி விகித மாதிரி இதுல வருமானம் எப்படி? இது ஃபிக்ஸ்டா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த திட்டத்துல கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து வட்டி விகிதம் மாதிரி தான் கணக்கிடப்படுது. நீங்க செலக்ட் பண்ற பென்ஷன் மோட பொறுத்து இது கொஞ்சம் மாறும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7.4% 7.66% வரைக்கும் வருமானம் கிடைக்கும். உதாரணத்துக்கு? உதாரணமா மாசம் பென்ஷன் வாங்கினா வருஷத்துக்கு 7.4%, வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா 7.66% கணக்குல வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருமான விகிதம் பாலிசி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 10 வருஷத்துக்கும் மாறாது. ஃபிக்ஸ்டு. ஓ, ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன். ஆமா, இது ஒருவேளை பணவீக்கத்துக்கு எதிரா எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விதான். ஆனா ஒரு நிலையான வருமானம் கேரண்டியா கிடைக்கும். நிலையான வருமானம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்தான். பென்ஷன் தவிர வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒருவேளை பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா இல்ல லோன் ஏதாவது கிடைக்குமா? நல்ல கேள்வி. வேற சில முக்கியமான பயன்களும் இருக்கு. அந்த 10 வருஷ பாலிசி காலத்துக்குள்ள பென்ஷன் வாங்குறவர் இறந்துட்டாருன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண முழு பணத்தையும் நாமினிக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓ, சரி. பாலிசி மெச்சூர் ஆகும்போது, அதாவது 10 வருஷம் முடியும் போது பாலிசிதாரர் உயிரோட இருந்தா கடைசி பென்ஷன் தவணையோட சேர்த்து அவர் கட்டின முழு இன்வெஸ்ட்மெண்ட் தொகையும் திரும்ப கிடைச்சிரும். கடன் வசதியும் இருக்கு. ஆனா பாலிசி எடுத்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லோன் வாங்க முடியும். எவ்வளவு லோன் கிடைக்கும்? நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 75% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அவசர தேவைக்கு இது யூஸ் ஆகும். அருமை.
ஆர்பிஐயோட புது கைட்லைன்ஸ், பேங்கிங் நடைமுறைகள், எஃப்டிஐ நிலவரம், அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான PMVVY திட்டம்னு பல முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நல்ல விரிவாமே பார்த்துட்டோம். இந்த தகவல்கள் உங்க நிதி சம்பந்தமான புரிதலுக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நிச்சயமா உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஆமா, கண்டிப்பா. ஒவ்வொரு ரூலும் ஒவ்வொரு ஸ்கீமும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சூழல்ல ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு வராங்க. தங்கக்கடன் விதி, வீட்டுக்கடன் ரிஸ்க், டெபாசிட் ரூல்ஸ், பென்ஷன் திட்டம்னு எல்லாமே தனிநபர்களையும் சரி, பேங்கிங் சிஸ்டமையும் சரி, பொருளாதாரத்தையும் ஏதோ ஒரு வகையில பாதிக்குது, இல்லனா பாதுகாக்க முயற்சி பண்ணுது. இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோட சிந்தனைக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி புது பேங்கிங் ரூல்ஸும் PMVVY மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டங்களும் லாங் ரன்ல நம்ம மக்களோட ஃபினான்ஷியல் பழக்கவழக்கங்கள், சேமிப்பு முறைகளை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா ஒரு பக்கம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தங்கம் மாதிரி பாரம்பரிய முதலீடுகள் மேல நம்ம பார்வை அப்படியே தான் இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாற்றங்கள் என்ன மாதிரி புது ட்ரெண்ட்ஸை உருவாக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.